மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்கப்படும் முறை ஓயப் போவதில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சியை அடையும் வரை போராட்டம் தொடரும் என்றும், ஆளுநருக்கு எதிராக கடந்த ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தற்போது எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட 10 சட்ட மசோதாக்களை ஆளுநர் ஆர்.என். ரவி நீண்ட காலமாக கிடப்பில் போட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா, ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி தமிழ்நாடுடைய அரசினுடைய 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்காமல் அவற்றை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் பரிந்துரை செய்தது சட்டவிரோதம் என்று தெரிவித்தது. அந்த 10 மசோதாக்களும் உடனடியாக சட்டமாக்கப்பட்டு அமலுக்கு வந்துவிட்டன. மறு நிறைவேற்றம் செய்து அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் மீது ஆளுநர் 1 மாதத்திலும், குடியரசுத் தலைவர் 3 மாதங்களிலும் முடிவெடுக்க வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை எதிர்த்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மே 13ஆம் தேதி இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரிவு 143ஐ பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு 14 கேள்விகளை எழுப்பி விளக்கம் கோரி கடிதம் அனுப்பியிருந்தார். இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் அமர்வில் கடந்த செப்டம்பர் மாதம் தொடர்ந்து 10 நாட்கள் விசாரிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு தரப்பிலே வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி, ஹரீஷ் உள்ளிட்டோரும் மத்திய அரசு வழக்கறிஞர்களும் ஆஜராகி இதில் வாதங்களை முன்வைத்தார்கள். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் அமர்வு கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நேற்று இந்த விவகாரத்தின் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு சார்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சில கருத்துக்களை முன்வைத்தார். அதில் குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகள் மீது அனைத்து தரப்பிலிருந்தும் விரிவான விவாதங்கள் முன்வைக்கப்பட்டது என்றும், குறிப்பாக அரசியல் சாசன பிரிவு 200 அதிகாரங்கள் விரிவாக அலசி ஆராயப்பட்டது என்றும் தெரிவித்தார். அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு உள்ள அதிகாரங்கள், மசோதா மீது முடிவெடுக்க அவருக்கு இருக்கின்ற உச்ச வரம்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும், முதல் பிரச்சனை மசோதா மீது ஆளுநர் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது பற்றித்தான் என்றும் குறிப்பிட்டார். ஒரு மசோதா ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டவுடன் அதன் மீது முடிவெடுக்க 4 விருப்பங்களை அவருக்கு வழங்குவதாக ஒரு தரப்பினர் கூறியிருக்கிறார்கள் என்றும், இன்னொரு தரப்பு 3 வாய்ப்புகள் மட்டும்தான் அவருக்கு இருக்கிறது, அது ஒப்புதல் அளிப்பது அல்லது நிறுத்தி வைப்பது அல்லது சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்புவது அல்லது 2வது முறை ஆளுநர் ஒரு மசோதாவை கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கூறியுள்ளது. ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கிற பொழுது அதற்கான காரணத்தை தெரிவிக்காமல் இருந்தால் அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாக இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படுகின்ற மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் கால வரையின்றி ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என்றும், இந்தியாவினுடைய கூட்டாட்சியில் ஆளுநர்கள் ஒரு மசோதா தொடர்பாக அவற்றுடனான வேறுபாடுகளை தீர்க்க பேச்சுவார்த்தை செயல்முறையை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இடையூறு விளைவிக்கும் அணுகுமுறையை மேற்கொள்ளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியது. இந்த விவகாரத்தில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு 3 வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்றும், மத்திய அரசு சொல்வது போல 4வது வாய்ப்பு இல்லை என்றும், மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்க வேண்டும், அதை அரசுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும், இல்லை என்றால் நிராகரிக்க வேண்டும். அதை விடுத்து கால வரம்பின்றி மசோதாக்களை முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டு வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கோ அல்லது மறு பரிசீலனைக்காக மசோதாவை நிறுத்தி வைக்கவோ திருப்பி அனுப்புவதற்கோ ஆளுநர் அதிகாரம் பெறுகிறார் என்றும், ஒரு மசோதாவை ஆளுநர் நிறுத்தி வைக்கிறார் என்றால் அதை சட்டப்பேரவைக்கு அவர் அனுப்பி வைக்கிறார் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் என்றும், ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருந்தால் அதை கட்டாயமாக சட்டமன்றத்திற்கு தகுந்த காரணங்களை சொல்லி திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் நேற்று கூறியது. இது ஒரு பரபரப்பான கருத்தாக நேற்று பார்க்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களிலே குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். மாநில உரிமைகளையும் உண்மையான கூட்டாட்சியையும் நிலைநாட்டும் வரை நமது போராட்டம் தொடரும் என்றும், சட்ட முன்வடிவுகள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்கின்ற வகையில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்படும் வரை நாம் ஓய மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் வெளியிட்ட பதிவிலே, குடியரசுத் தலைவருடைய கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் அளித்துள்ள விளக்கங்கள் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் பெற்ற 8 ஏப்ரல் 2025 தீர்ப்பின் மீது எந்த தாக்கத்தையும் செலுத்தாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சொல்ல போனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் ஆட்சியை செலுத்த வேண்டும். மாநிலத்தில் 2 அதிகார மையங்கள் இருக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டே அரசியலமைப்பு பதவியில் இருப்போர் செயல்பட வேண்டுமே ஒழிய அரசியலமைப்பை மீறி செயல்படலாகாது. சட்ட முன்வரமைக்கு ஒரு ஒப்புதலை அளிப்பது அல்லது அளிக்க மறுப்பது போன்ற காரணங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது
முதலமைச்சர் ஸ்டாலின் மாநில உரிமைகளையும் உண்மையான கூட்டாட்சியையும் நிலைநாட்டும் நமது போராட்டம் தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சட்ட முன்வடிவுகள் மீது ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் வரை ஓய மாட்டோம் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மசோதாக்களின் மீது முடிவெடுக்காமல் காலவரையின்றி ஆளுநர் தாமதம் செய்ய இயலாது என்றும், அப்படி எந்த விளக்கமும் இல்லாமல் நீண்ட காலம் இழுத்தடித்தால் மாநிலங்கள் நீதிமன்றங்களை அணுகலாம் என்றும், ஆளுநர்கள் வேண்டுமென்றே தாமதிப்பதற்கு எதிராக வழக்கு தொடுத்து கேள்விக்கு உட்படுத்தி நியாயம் பெறலாம் என்பவற்றை தனது விளக்கத்தில் உச்சநீதிமன்ற அமர்வு மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் புனித சேவியர் கல்லூரி அகமதாபாத் வெர்சஸ் குஜராத் அரசு வழக்கினுடைய தீர்ப்பிலே 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது நீதிமன்றங்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் என்பவை அரசு தலைமை வழக்கறிஞர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை கடந்து அவற்றுக்கென எந்த மதிப்பும் இல்லை என தெளிவாக கூறியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். காலவரையின்றி காலம் தாழ்த்தலாம், சட்ட முன்மொழிவுகளுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் மறுக்கலாம் எனும் தமிழ்நாடு ஆளுநர் அவர்களது கூற்றை உச்சநீதிமன்றத்தினுடைய நேற்றைய கருத்து மீண்டும் ஒருமுறை நிராகரித்திருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் உட்பட மாநில அரசுகளுடன் மல்லு கட்டும் அனைத்து ஆளுநர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுடைய வழியில் செயல்பட வேண்டும் என்பதையும், மக்களுடைய விருப்பத்தை சட்டமேற்று நிறைவேற்றும் போது வேண்டுமென்றே ஒப்புதல் அளிக்காமல் காலத்தை கடத்தினால் நீதிமன்றங்களில் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதையும் நமது சட்ட போராட்டத்தின் மூலம் கட்டாயமாக்கி இருக்கிறோம் என்றும், அரசியல் சட்டப்பிரிவு 361க்கு பின்னால் ஆளுநர்கள் ஒளிந்து கொள்ள முடியாது என்பதையும் உறுதிப்படுத்தியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அரசியல் சட்டத்தால் அமையப்பெற்ற எந்த பதவியும் அச்சட்டத்துக்கு அப்பாற்பட்டதில்லை என தான் தினமாக நம்புவதாகவும், உயர்ந்த அரசியலமைப்பு பதவிகளில் இருப்போரே அரசியலமைப்பு சட்டத்தை மீறி நடந்தாலும் நீதிமன்றங்கள் தான் ஒரே நம்பிக்கை என்றும், ஆகவே நீதிமன்றங்களுடைய கதவு தீர்வு பெற திறந்தே இருக்க வேண்டும் என்றும், அது தனது கதவுகளை அடைத்தால் நமது அரசியல் அமைப்பின்படியான மக்களாட்சியில் சட்டத்தினுடைய ஆட்சியை சிறுமைப்படுத்திவிடும் என்றும், அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படும் ஆளுநர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை புறம்பாக நடந்து கொள்வதை ஊக்குவிக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்தை சட்டங்களின் மூலம் நிறைவேற்ற அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அரசியலமைப்பு கருவிகள் செயல்படுவதை உறுதி செய்ய தொடர்ந்து உழைப்போம் என்றும், எங்கள் வாக்கை காப்பாற்றுவோம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.